பேதுரு தன்னுடைய வயதான நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் சந்தித்த சோதனையின் மத்தியில் அவர்களை தேற்றும்படியாக எழுதின ஒரு அருமையான நிருபம் என்பதை இந்த காலையில் நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த தேவன் சோதனையின் மத்தியில் நம்மை பாராதவராக அல்லது அதை குறித்து உணராதவராக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கத்தோடும் திட்டத்தோடும் இதை செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து அவர் நிச்சயப்படுத்தி அந்த மக்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மேலே அநேக சமயங்களில் நாம் சோதனைகளை சந்திக்கும் பொழுது மறந்து விடுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த சோதனை தேவனால் எனக்கு நியமிக்கப்பட்டது. நாம் விசுவாசிக்கிற இந்த சத்தியத்தினுடைய காரியம் என்னவென்றால், தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். சகலத்தையும் அவர் ஆண்டு வழிநடத்துகிறார், செயல்படுத்துகிறார். அநேக வேளைகளில் எனக்கும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறாரா என்ற எண்ணம் வரும் பொழுது நான் உடனே யோசிப்பது தேவனுடைய படைப்பு. அதனுடைய கிரமமான செயலை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகாக செயல்படுகிறது. இதை ஒருவர் திட்டமிட்டு உருவாக்காமல் இருந்தால் இப்படி செயல்படக்கூடுமா? இல்லவே இல்லை. இதை விட்டு ஒரு இதற்குரிய விளக்கம் என்னன்னா, தானாக உண்டாயிற்று. தானாய் உண்டானவைகள் ஒரு சிறிய அணுவிலிருந்து வளர்ந்து உடைந்து சிதறிப்போய் இவ்வளவு கிரமமாக காரியங்களை செய்யக்கூடிய விதத்தில் அது செயல்படக்கூடுமா? இல்லை. அதான் வேதம் சொல்லுது, இதை சிருஷ்டித்தவர் ஒருவர் உண்டு, இதை தொடர்ந்து பராமரிக்கிறவர் உண்டு, அதில் ஒரு திட்டமிட்டு செயல்படுகிறவராக இவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை தான் இந்த வேதத்தில் பார்க்குறோம். ஆகவே இந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ரோம சக்கரவர்த்தியின் மூலமாக ஏற்பட்ட இந்த போராட்டம் அவர்கள் ஒருவேளை எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம். வாழ்க்கையில் பல சோதனைகள் நமக்கு வரும் பொழுது நாம் எதிர்பார்க்கவும் என்று சொல்ல முடியாது. திடீரென்று ஒரு வியாதி வருகிறது, திடீரென்று ஒரு பண நெருக்கம் வருகிறது, திடீரென்று ஏதாவது ஒரு விதத்தில் நாம் சோதிக்கப்படுகிறோம். அப்போ நமக்குள்ளாக எழும்புகிற ஒரு கேள்வி, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? இந்த காலையில் நம்ம பார்த்தோம், ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாம் வாழவும், அதே சமயத்தில் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் இந்த சோதனையை அனுமதித்தார் என்பதை குறித்து பார்த்தோம். பேதுரு இதை எழுதுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும்படி. எப்பவுமே விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற நேரத்தில் மிகவும் கடினமான காணப்படும், தளர்ந்து போக வாய்ப்புண்டு. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்த பின்பாக அதனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். யோபு தான் சொன்னார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அதுமாதிரி இந்த உலகத்தில் ஒரு உலக மனிதன் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல விதங்களில் இந்த உலகத்தில் உழைக்கிறதை பார்க்கிறோம். இது உலக மனிதனுடைய ஒரு திட்டம், நோக்கம், ஆம்பிஷன். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விதத்தில் நம்மை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நம்மை அவர் வழிநடத்துகிறார். அப்போ இந்த காலையில் நம்ம பார்த்தோம், சிதறிப்போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், ஜீவனுள்ள சாட்சிகளாக நின்றார்கள்.
அதை பார்த்த மக்கள் எல்லாம், என்னடா இது, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, இவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் இந்த சூழ்நிலையில் இவங்க எப்படி விசுவாசத்தோடு வாழ முடிகிறது? அவருடைய வாழ்க்கை அவருடைய சாட்சியோடு இணைந்து கேட்கிற சத்தியத்தினுடைய அந்த பாதிப்பை மக்கள் மத்தியில் பெரிதாய் விளங்க பண்ணிற்று. அதாவது நீங்கள் சாதாரணமாக போய் இயேசுவை நீங்கள் சொல்கிறது ஒன்று. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விதமாக இந்த ஒரு சூழ்நிலை கடந்து போன எங்கள் மத்தியில் இப்படி ஆண்டவர் செய்தார்னும் பொழுது அந்த சாட்சி பேக்கப் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பெரிய சாட்சி. இட்ஸ் எ கிரேட் விட்னஸ். ஆகவே இந்த காலையில் நம்ம பார்த்தோம், சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே இது ஜீவனுள்ள சாட்சியாக இருந்ததுனால சுவிசேஷம் ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவங்க ஊழியம் செய்யும்படியாக அங்கங்கே போகலை, தங்களுடைய வாழ்க்கையே சாட்சியாய் வைத்து பேச ஆரம்பித்தாங்க. அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி ரொம்ப பெரிய சாட்சிங்க. இந்த விசுவாசி என்பவன் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது, ஏன் எத்தனையோ பேருக்கு இந்த வெளிச்சம் இல்லை, எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? இந்த காலையில் நம்ம பார்த்தோம், விசுவாசம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதை நாம் எதிர்நோக்கிற ஒரு காரியத்தில் தைரியமாக நோக்குகிறோம். பல விதங்களில் எதிர்மறையான சிந்தனை வரும், இல்லைன்னு சொல்ல, பிசாசு கொண்டு வருவான், நமக்குள்ள பயம் ஏற்படும். ஆனால் இந்த ஜீவனுள்ள நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், பலப்படுத்துகிறார், அந்த ஒரு நம்பிக்கை உன்னை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை சிறப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. இப்போ தொடர்ந்து பேதுரு என்ன பண்ணுறாரு, நம்ம அந்த 5வது வசனத்தில் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வெற்றியோடு கடந்து போக மாத்திரம் அல்ல, உன்னை அவர் நித்தியமான ஒரு பரலோக நம்பிக்கைக்குள்ளாய் கொண்டு போகும்படியாக உனக்கென்று ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறவராக அவர் வழிநடத்துகிறார். அதாவது இந்த விசுவாசத்துக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த விசுவாசம் என்பது இந்த உலகத்தில் நமக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஜீவனுள்ள நம்பிக்கை என்பது ஜீவிக்கிறவர்களோடு கூட நான் வாழப்போகிறேன் என்ற அந்த பெரிதான ஒரு நம்பிக்கைக்குள்ளாக நம்மை மாற்றுகிறது. அது இன்னும் உயர்வான ஒரு காரியங்க. அப்போ உன்னை ஆண்டவர் சோதனையினோடாய் கடந்து போக செய்கிறதுனால உன்னை கைவிட்டுட்டார்னு நினைக்கும்படியாக, உன்னை சோர்வுற பண்ணும்படியாக இதை அனுமதிக்கிறாரா? இல்லை, உன்னை அவருடைய பலத்தினால காத்து கொண்டிருக்கிறார். பருந்து, ஈகிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே இந்த குஞ்சுகளை பராமரிக்கும். குறைபடாத ஆகாரத்தை கொடுத்து அவைகளை பராமரிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அந்த கூண்டில் இருக்கிறதுக்கு அது இனி டைம் பாஸ்ட், இது தானாக இனி பறக்க வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு. அப்போ இந்த தாய் பருந்து என்ன செய்யணும்னா, தன்னுடைய பரந்த விரிக்கை இறகுல ரெக்கையில்
அந்த குஞ்சை எடுத்துக்கொண்டு மேலே போகும். அந்த புதிதான குஞ்சுக்கு எப்படி இருக்குங்க? உயரம் போக போக ஒரு பயமாக இருக்கலாம். போயிட்டு திடீர்னு என்ன பண்ணும், அந்த குஞ்சை அப்படியே டில்ட் பண்ணி விட்டுடும். அந்த குஞ்சு அப்படியே கீழே இறங்கும்போது ஒரு பக்கம் பயமாக இருக்கக்கூடும் நிச்சயமாக, ஏன்னா அவ்வளோ உயரம். ஆனால் அது என்ன பண்ணுன்னா, இதுவரைக்கும் மூடிட்டு இருந்த அந்த சிறகை என்ன பண்ணும், விரிக்க ஆரம்பிச்சிடும். கூட்டில் இருந்த வரைக்கும் சிறகுக்கு அவசியம் இல்லையே, ஆனால் இப்போ அதுக்கு சிறகு தேவை. அப்போ அந்த சிறகு என்ன பண்ணும், டக்குன்னு விரிக்க ஆரம்பிக்கும். அப்படியே கொஞ்சம் வரும். ஆனால் கூட தாய்ப்பறவை என்ன பண்ணும், அப்படியே கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு நடுவில் வந்து அப்படியே வேகமாக ஸ்ட்ரைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வந்து அந்த குஞ்சை தாங்கிக்கும். தாங்கிட்டு திரும்ப மேலே கொண்டு போகும். அது நன்றாக தானாக பறக்கும் மட்டுமாக அந்த தாய்ப்பறவை அந்த குஞ்சுகளை பயிற்றுவிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கு. அதுமாதிரி தேவன் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு சோதனை வந்துட்டா கூட்டிலே இருந்துட்டா பரவாயில்ல, இல்லை, நீ பறக்க வேண்டிய ஆசை, நீ உயர பறக்க வேண்டிய ஆள். கூட்டுக்குள்ளே இருந்தால் நீ கூட்டிலே தான் இருப்ப. கழுகுகள் உயர பறக்கக்கூடிய அந்த ஒரு கிஃப்ட், அது ஒரு தாளந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மாத்திரமல்ல, கழுகுகள் அவருடைய பார்வை பல மைல் தூரத்தில் அதை பார்த்து துல்லியமாக என்ன இருக்குன்னு தெரியுங்க. அதனால் எப்போ பார்த்தா கழுகுவே ஒரு இலக்கை, ஒரு ஏதாவது ஒன்று பிடிக்கணும், இறையை பிடிக்கணும், நான் வேகமாக அதை டக்குன்னு பிடிச்சிடும். அதனுடைய இந்த பார்வைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த பவர் பாருங்க. தேவனுடைய படைப்பில் நம்ம எப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்க. ஆகவே இந்த கழுகை போலத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுறார், தெரிஞ்சுக்கங்க. நம்ம கூட்டில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம், உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் உயர பறக்க முடியாத, ஆவிக்குரிய வாழ்க்கையை மேல் எழும்ப முடியாத, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ கீழாகவே இருப்பிய. ஒரு சின்ன சோதனை வந்தால் சோர்ந்து போயிடுவ, ஒரு சின்ன வியாதி வந்தால். அதுமாதிரி இதே காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஆகவே அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு சோதனை உண்டுங்கிறத சொல்கிறார். அந்த சோதனையை ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கும்படியாக அனுமதிச்சேன்னு சொன்னவர், அடுத்தது அவர் பேசுகிறாரு, நமக்கு கண்டிப்பாக சோதனை என்பது உண்டு. எப்படி அந்த பருந்துகளுடைய குஞ்சுகள் கண்டிப்பாக தாய் பறவை கொண்டு போய் கீழே விடும்படியான அந்த ஒரு நிகழ்வு இருக்கோ, அப்படி நமக்கு இருக்குன்றார். அப்படி தான் இங்கே பேதுரு எழுதுகிறாரு பாருங்கள். இந்த இதில் மிகவும் மாறல, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். நீங்கள் தயவுசெய்து இந்த வேதத்தை நல்லா படிங்க, நிறுத்தி படிங்க. நம்ம பார்க்குறது ஒரு கோடியில் ஒரு சின்ன அணு கூட பார்க்க முடியும், ஏன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம பார்க்குறது. ஆனால் நீங்கள் உட்காந்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ட்ரெஷர், பெரிய பொக்கிஷன். இந்த பொக்கிஷத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் தோண்டி எடுக்கும்படியாக நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. ஒரு நோட்டை எழுதுங்க. என்கிட்ட ஒருத்தர் இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்தாருங்க, ஒரு எழுதின நோட்டு. உங்களுக்கு தெரியும், சங்கர் பிரதர் இறந்துட்டார். இந்த அடிவாரத்தில் ஒரு மிஷினரி இருந்தாருங்க. அந்த மிஷினரி பெருசாக சாதிச்சான்னு நான் சொல்ல முடியல, என்ன. ஆனால் அவர் அந்த இடத்துல இருந்துட்டு அவரால் ஆன மட்டும் ஊழியம் செய்தார். அவரை பற்றி யாருக்குமே கூட தெரியாது. இங்கே சிஎஸ்ஐயில் நீங்கள் பாலிடெக்னிக் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பங்களாலாம் இருக்குது, மிஷினரிகள் இருந்த இடங்க அதெல்லாம். அவர் இந்த அடிவாரத்தில் எங்கே இருந்தாருன்னு கூட சரியா தெரியல. அவ்வளோது அவர் தான் அங்கே இருந்துட்டு இங்கே வந்தாரான்னு தெரியல. அவர் எழுதினதை ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்துருக்காரு.
மணிக்கணக்காக உட்காந்து எழுதிட்டு இருப்பார் போலங்க. அவ்வளவு ஆவிக்குரிய காரியங்களை அவர் எழுதி 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 அது பல வருடம் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி அவர் பாதுகாப்பாக வச்சுருந்திருக்கார். இவர் கையில் கிடைச்சப்ப இது நீங்கள் வாசித்து பாருங்கன்னு சொல்லி எங்கிட்ட கையில் கொடுத்தாரு. ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அதுமாதிரிலே நீங்கள் உட்காருங்க, நேரம் இருக்கும் பொழுது வேதத்தை படித்து எழுதுங்க. இன்னும் இட் வில் பி மோர் பவர்ஃபுல். நிறைய சமயம் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஏன் உபயோகப்படுத்தலை. அதுமாதிரி உன்னை உருவாக்காமல் உபயோகப்படுத்த முடியாது. அவர் ஆண்டவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு எதுவாக உன்னை மீட்கும்படியாக, விடுவிக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக, காக்கும்படியாக. ரட்சிப்புன்னு இந்த இடத்துல என்னென்னா வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஒரு பக்கம் தான் சந்தோஷமாக இருக்குது, ஆண்டோடைய சந்தோஷம் இருக்குது. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு இருக்கிற பாதையில் துன்பம் என்ற ஒரு காரியம் உண்டு. துன்பம் என்கிற பாதையினுடைய பகுதி இருக்குது. அதை நம்ம விலைக்கு போக முடியாது. ஆனால் இந்த துன்பத்தோடு கூட ஆண்டவர் அதை ஒரு திட்டத்தோடும் நோக்கத்தோடும் அனுமதித்திருக்கிறார் என்பதும், இந்த துன்பத்தோடு கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை கொடுக்கிறார் என்பதும், இந்த துன்பத்தோடு கூட அந்த முடிந்த பின்பாக நீ பொன்னாக விளங்கப் போகிறார் என்பதும் உள்ளடக்கிய பல அம்சங்களை அவர் வச்சிருக்காருங்க. என்ன கேட்டால், நிறைய சமயங்களில் நம்ம என்ன நினைப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்ன என்பதை ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். உபாகமம் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் கொண்டு வந்து, உபாகங்கிறது மோசே இந்த மக்களை அங்கே கானான் தேசத்துக்கு நெருக்கமாக கொண்டு வந்து உட்கார வச்சு பண்ணின பிரசங்கம்தான் இந்த உபாகமம். மோசே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், யோசுவா வரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் அவர் இந்த மக்களை பார்த்து ஒன்று பேசுகிறார். உபாகமம் 8வது அதிகாரத்தில் அவர் இதை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எதுக்கு சோதனை, என்ன சோதனை? ஆண்டவர் இந்த மக்களுக்கு தினம் மன்னாவை கொடுத்துட்டார், தேவையான அனைத்தையுமே கொடுத்துருக்கார், அவர்களை பட்டினியாக போடலை. 2வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நீ திரும்பி பாருப்பா, உன் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் உன்னை வழிநடத்தி வந்திருக்கார். பழையதை மறந்துடாத, தோண்டி எடுக்கப்பட்ட துறவை மறந்துடாத. எப்படி உன் ஆண்டவர் உருவாக்கும்படியாக அவர் உன் தாயின் கற்பத்திலிருந்து தெரிந்து கொண்டு உன்னை கொண்டு வந்திருக்கார். அதெல்லாம் நீ மறந்துடாத, அதெல்லாம் நீ சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். இப்போ எப்படி இருக்கிற? மண்ணா உனக்கு கொடுக்கப்பட்டு 40 வருஷமாக நான் உன்னை போஷித்தேன், வழி நடத்தினேன். இப்போ ஒரு சோதனையை நான் உனக்கு வைக்க வேண்டியதாக தான் இருக்கு. ஏன்னா நான் இவ்வளோ நாளாக போஷித்தேன், வழி நடத்தினேன், எல்லாம் நல்லா இருந்தது. இப்போது நீயே உழைச்சி சம்பாதிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன். இப்போ எப்படி இருக்கிற? அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நோக்கம் இல்லாமையே இல்லைங்க. நோ பர்பஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை, சுத்தமாகவே கிடையாது.
ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் ஒரு கல் சும்மா காலை இடித்தா கூட அதில் ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லுவான். அது கூட ஆண்டவர் அனுமதிக்காமல் எனக்கு நேரிடவில்லை. ஏன்னு கேட்டால், இந்த ஜனங்கள் ஆண்டவர் சொன்னார், நான் சுமந்தேன், தப்பு வித்தேன். இப்போது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது, ஏன் நம்ம வாழ்க்கையில் முதலாவது எங்கே இருக்கிறோம்? எல்லாம் நல்ல அந்த சோதனை வரும்போது தான் நான் எங்கே இருக்கிறேங்கிறத எனக்கே தெரியும். ஐயோ, ஏன் நான் இப்படி பயப்படுறேன்? ஏன் தேவையில்லாமல் நான் பயப்படுறேன்? ஏன் தேவையில்லாமல் நான் குழம்புறேன்? அப்போ ஏன் என் விசுவாசம் இவ்வளோ இதுக்கு வீக்காக இருக்குது? சரியில்லையே. உன்னை சிந்திக்க வைக்க முடியாத ஆண்டவர் செய்கிறாருங்க. இன்னொன்று என்னென்னா, ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் தான். ஆனால் அந்த விசுவாசத்தை உன்னை பலப்படுத்துகிறவரும் அவர் தான். அதை எப்படின்னா, அவரே பலப்படுத்துகிறார்ல, உன்னை கொண்டே அவர் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். விசுவாசத்தை கொடுக்கிறாரு, பட் த ஃபெய்த் ஷுட் பி ஸ்ட்ராங். அதுக்கு என்ன பண்ணுறாரு? சோதனை கொடுக்கிறார். பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே நீரானால் நடக்கட்டுமா? நடப்பான்ட்டார். அவ்வளோதான், நடந்துட்டான், நடக்க ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை நோக்கி பார்த்த மட்டுமாக அவன் நடந்தான். என்னைக்கு சூழ்நிலையை பார்த்தானோ மூழ்கிட்டான். நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தை கொடுக்கிறவர் அவர், ஆனால் உன்னை கொண்டு தான் அவர் வலுப்படுத்துகிறாருங்க. He makes the faith strong only through you. எல்லாத்தையும் அவரே செய்கிறவர் அல்ல. ஏன்னா, ஒரு குழந்தை நடக்கும்போது ஐயோ விழுந்துருமே நடக்காமையே வச்சிருவோம். நடக்க ஆரம்பிக்கும்போது அதை உற்சாகப்படுத்துவோம், வா 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 வான்னு சொல்லி. ஏன்னா சில சமயத்தில் விழுகும், சில சமயங்களில் அடிபடலாம் கூட. சரி, இனிமேல் இதெல்லாம் வேண்டாம், நீ பேசாமல் உட்காந்துருந்த ஒரு குழந்தைய விட்டுருவோம்மா. இல்லைங்க, அது நல்லா நடக்கிற வரைக்குமா அந்த தாய் தகப்பன் வா 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 பிடிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னால் கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ கையை பிடிக்க மாட்டாங்க. தானாக தான் நடக்கணும். அதுக்கு கால் இது நாள் வரைக்கும் நடந்து பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ அது நடக்கணும். டக்குன்னு கீழே விழுகட்டும், தப்பில்லை. ஆனால் கிரேட்டர் எய்ம், நீ நல்லா நடக்கணுங்கிறதுனால தான் அந்த விழுகிறதையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதுமாதிரி இல்லை, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து பார்த்துட்டிங்கன்னா அது அளவிடப்பட முடியாததுங்க. இப்போ நீங்கள் வேதத்தை நீங்கள் யோசிங்க. இப்போ நம்ம இப்போ 1 பேதுருன்னா நீங்கள் போங்க, 1 பேதுரு முடிச்சு 2 பேதுரு போங்க. நம்ம அவ்வளோ வேகமாக போக முடியாது, ஆனால் நீங்கள் போயிட்டுருங்க. இந்த வேதத்தை சிந்திக்கப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவது மிக அவசியம்தான். யோபு ஆண்டவர் ரொம்ப சோதிச்சிட்டார் இல்லைங்க. யாருக்குமே இல்லாத ஒரு சோதனையை யோபுவின் வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சோதனைகளை ஆண்டவர் வச்சுருக்கார், இல்லைன்னு சொல்ல. சிலருக்கு வியாதிகள் இருக்கலாம், சிலருக்கு தேவையிலே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம், சிலருக்கு ஒருவேளை பல விதமான நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், ஏதோ விதமான ஒரு சோதனைகள். ஆனால் உன்னுடைய சோதனையின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். யோபுக்கு சோதனை கொடுத்த பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த ஒரு விசுவாச தேவனை மகிமைப்படுத்துது. ஏன்னா
அவரே இதற்கு பாத்திரமானவர். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் சோதனை வெளிவந்த உடனே அப்பாடா எவ்வளோ பெரிய விடுதலை. அப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இல்லை, ஆண்டவர் என்னை எப்படி கொண்டாந்துட்டார். எப்படியெல்லாம் நான் கடந்து போயிட்டு இருந்தேன், இப்போ எப்படி அழகாக வெளியே கொண்டு வந்துட்டார். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையை ஒரு அதிசயங்களால் நிறைந்த வாழ்க்கையாகவே ஆண்டவர் வச்சிருவார்கள். உண்மையாக சொல்கிறேங்க. அதனால தான் சோதனையை நம்ம ஆண்டவர் ஒரு அர்த்தம் இல்லாமல் வைக்கலை. இன்னொன்று, இயேசுவை போல நம்மை மாற்றுகிறார். பாருங்கள், சில சமயத்தில் நம்ம ஒன்றுமே என்னடா பண்ணுறது, ஒன்றுமே குழப்பமாக இருக்கும். இது எப்படி நான் கொண்டு போக முடியும், இது என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குதே, நான் இல்லை என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கு. ரோமர்கள் நிருபத்தில் நான் அடிக்கடி இந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன பண்ணுவேன், இதுதான் எனக்கு வசனம். நான் என்ன பண்ணுவேன்னா, ரோமர்கள் 12வது அதிகாரத்தில் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 12 பாருங்கள், 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். அவர் எப்படியாகலும் செய்வார், என்னால் முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு யோசிக்கவும் பலன் இல்லை, அது எப்படி கையாளுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, யோசனை இல்லை. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். நான் பேசாமல் உட்காந்துருவேன். எப்படி ஆண்டவர் இதை எப்படி செய்வார் எனக்கு தெரியாது, எப்படி வழிநடது எனக்கு தெரியும், எப்படி இது கடந்து போக மட்டும் எனக்கு அந்த நேரத்தில் பொறுமையாக பேசாமல் ஒன்றுமே இதையும் செய்ய மாட்டேன் அதையும் செய்ய மாட்டேன். வசனம் தான் சொல்லுது, பொறுமையாக இருப்பா, பொறுமையாக இரு, அவசரப்படாத. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம அவசரப்படுறோங்க. நீ ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷனாக இருந்து பொறுமையாக இருந்து பிரயோஜனம் இல்லை. உனக்கு எதுவுமே சகாயம் இல்லையே. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக நான் காத்திருக்கிறேன். பொறுமை. இவ்வளோ வீட்டில் பிரச்சனை, ஒருத்தர் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, பொறுமையாக. சில சமயம் நான் எது சொன்னாலும் பேசாமல் அமைதியாயிருவேன். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் பொறுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஆண்டவரே, உண்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லைப்பா, வேறு எனக்கு தெரியாது, நான் ஞானம் இல்லை, அறிவில்லை. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் சோதனை உண்டுங்கிறது தான் இந்த பைபிள்ஸ் கற்றுக் கொடுக்குற நமக்கு ஒரு பாடம். ஆனால் அந்த சோதனையினோட என்னை எப்படி போகணுங்கிறதுக்கு அவர் பல விதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பாருங்களேன், நீ சோர்ந்து போகக்கூடாது, சோதனையில் சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பேன். ஆண்டவர் சோதனை என்பது உண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு காரியத்துக்காக உன்னை கடந்து போக முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உன்னை எக்யூப் பண்ணுறதுக்காக பல விதங்களில் உன்னை வழிநடத்தும்படியான பாதையை காட்டுறாரு. என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும், எல்லாத்தையும் காட்டுறார். விசுவாசிக்கிறவன் பார்த்துறான். ஒன்றே ஒன்று எனக்கு தெரியும், என் தேவன் என்னை கைவிட மாட்டார். யோபு சொன்னதை போல நான் பொன்னாக விளங்குவேன். இந்த சூழ்நிலையை ஆசீர்வாதமாக மாற்றுவார், அவருக்கு சாட்சியாக மாற்றுவார். நான் விசுவாசத்தில் உறுதிப்படணும்னு ஆண்டவர் வழியிருக்கிறார். அதுதான் பேதுரு சொன்னார், இந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம்ட்டார். கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேடி போனீங்கன்னா இயேசுவின் வழி இல்லை. அதுதான் 7வது வசனத்தில், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கல விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவருடைய திட்டமே வேற. இந்த உலகத்தில் ஒரு நாள் அவர் வரப்போகிறார். இப்போ ஆவிக்குரிய கண்களினால் அவரை நான் பார்க்குறேன், ஆனால் சரீர பிரகாரம் கண்களை நான் பார்க்கக்கூடிய ஒரு நாள் உண்டு.
உண்மைதான், இறந்த உடனே பரலோகம் போனால் கூட ஒரு நாள் இந்த சரீரத்தையும் எழுப்புகிறார். என் கண்கள் காணும். இயேசு இந்த உலகத்தில் இருந்த அதே சரீரத்தோடு தான் இப்போ இருக்கார். அதே காயங்களோடு தான் இருக்கிறார். சீஷர்களுக்கு சிலுவையில் யாருண்டு அவருடைய அன்பை தான் காட்டுறார். காலை பாரு, கையை பாருப்பா. அதுக்கு மேலே என்ன நிறுவனம் நமக்கு தேவைங்க? அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வா. விசுவாசத்தில் தடுமாறிட்டுருக்கிறியா? விசுவாசத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கியா? உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். உனக்கு விசுவாசத்தை கொடுத்த ஆண்டவர் அதை சோதிப்பார். ஆனால் இதை விட மேலான ஒரு நோக்கம் என்னென்னா, அவர் வரும் பொழுது மகிமையில் உன்னை அவர் காரியத்தை விளங்க பண்ணுவார். கடைசி என்ன காரியம் தெரியுங்களா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரன் தான். புதிய ஏற்பாட்டில் எவ்ரி பிலீவர் priesthood ஆஃப் ஆல் பிலீவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு ஆசாரியன். அதாவது நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு வாழுகிறது இல்லை. இந்த அன்புக்கு ஈடாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பங்களிப்பை நீ கொடுக்கிறவாறு அதில் இருக்கிற சந்தோஷம். அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இயேசுவை பற்றி சாட்சி பகருவதற்கான வழிகளை திறந்து தரும்படியாக ஜெபிப்போம். சில சமயம் நம்ம பேசாமல் இருப்பான், நம்ம வாழ்க்கை பேசும். உன்னை மேலான அளவில் ஆண்டவர் உன்னை உருவாக்கும்படியாக யோசேப்பை 13 வருஷம் ஆண்டவர் சோதிச்சிட்டார். ஒரு வாலிபன் தான். ஒரு சோதனை மேலே இன்னொரு சோதனை, இன்னொரு சோதனை, என்ன சோதனை. சோதனையே யோசேப்பின் வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கு விடிவே இல்லையா? தீர்வே இல்லையா? அதுமாதிரி வாழ்க்கையில் சோதனை நீண்டிட்டு போகுதுன்னா அதிலும் ஆண்டவருடைய திட்டம் உண்டு. அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர். அதிலும் ஆண்டவருடைய திட்டம் உண்டு. யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை அவன் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாதுல்ல. ஒரு அடிமை, மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்ட, ஏமாற்றப்பட்டான். சிறையில் தேவையில்லாமல், சிறைச்சாலையில் அந்த 2 ராஜாவுடைய வேலைக்காரர்களை பார்த்தாப்பா என்ன நினச்சிக்கப்பா. அந்த சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் ராஜாவுக்கு அந்த ரொட்டி கொடுக்குறவரும் பலரசம் கொடுக்குறவரும் அவங்கள்ட்ட கனவை சொல்லிட்டு என்ன நினச்சிக்கப்பா. மறந்துட்டான். ஒருத்தன் சுயம்பாகி கொல்லப்பட்டான், பானபாத்திரக்காரன் அங்கே போனோன்னு மறந்துட்டான். ஆனால் அதுவும் நல்லது பாருங்களேன். அவன் ஒருவேளை அப்போ சொல்லியிருந்தானா யோசேப்பு விடுதலை மட்டும்தான் ஆகியிருப்பான். ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவிட்ட போய் பானபாத்திரம் கொடுக்கும் பொழுது, ஐயா எனக்கு இந்த கனவெல்லாம் விவரமாக சொன்ன ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவரை கொஞ்சம் விடுதலையாக்குனா பரவாயில்ல. யோசேப்பு வெளியே வந்திருப்பான். ஆனால் எப்படி வந்திருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்காருங்க. உன் சோதனை நீண்டுட்டு இருக்குதுன்னா அதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது தெரியுங்களா? யோசேப்பை ஆண்டவர் அவனை மறக்க வச்சார். அதுவும் அவனுடைய திட்டம் தான். அவன் மறந்தது நல்லதாக போச்சு. ஒரு கிரிட்டிக்கல் டைம் வருது. ராஜா பார்வோனோட கனவை கண்டுட்டான். கனவை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது. அதுமாதிரி உன் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஒரு நோக்கம் இருக்குது. நீ
தேவன் உன்னை நேசிக்கிறாங்க, மறந்துடாத. உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு, மறந்துடாத. அவர் திட்டத்தை வச்சவன் உன் வாழ்க்கை நிறைவேற்றுவார், மறந்துடாத. எது எப்படி இருந்தாலும் சரி அவர் நீ பற்றிக்கொள். ஒரு உடும்பு பிடிப்புன்னு சொல்லுவாங்களே, அவரை என்னை கொன்று போட்டாலும் மேல் நம்பிக்கையாக இருப்பான். ஆண்டவரே எனக்கு புரியல, விளங்கலை, பொறுமையாக நான் போகிறேன். பதஷ்டப்பட்டு நான் பேச விரும்பலை. பதஷ்டப்பட்டு பேசின வார்த்தையே பாவத்துக்கு எதுவாக வேண்டும். அதுமாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் கூட ஒரு அற்புதமான ஒரு காரியமாக நம்ம வாழ்க்கை நடத்துகிறவர். அவர் நடத்துகிற அந்த பாதையை மட்டும் நம்ம சரியாக விளங்கிட்டு போயிட்டோம்னா இந்த உலக மக்களைப் போல நம்ம வாழ்கிறவர்களாக இருக்க மாட்டோம், அவர்களைப் போல பரிதபிக்க மாட்டோம். யோசிப்போட நினச்சிருக்கலாம், என்னடா இது இவர் சொன்னதும் மறந்து போயிட்டாரப்பா. யாரைத்தான் இந்த உலகத்தில் நம்புறது? யாரையுமே நம்பாத. ஆண்டவர் அதுக்காக தான் வச்சுருக்காரு. தேவனை மட்டுமே நம்பு. நாசியில் சுவாசம் அல்ல மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள்னு பைபிள் சொல்லுது. எந்த ஒரு மனுஷனையும் நம்பாது. நாசியில் சுவாசம் என்னைக்கு இருக்குது, நாளைக்கு போயிடுது. நீ ஏன் மனுஷனை நம்புறன்ற? உன் வாழ்க்கையில் மலையை போல பிரச்சனை இருந்தாலும் தேவனை நம்ப கற்றுக்கொள். உனக்கு சோதனை உண்டு. இன்னைக்கு காலில் பார்த்தேன், ஜீவனுள்ள நம்பிக்கை உனக்கு. இந்த உலகத்தோடு நித்தியத்தின் மகியான காரியத்தை சுதந்திரம். இப்போ உனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் அதான் சொல்கிறார். துன்பப்பட வேண்டியது அவசியம், துன்பம் என்பது உண்டு. அது உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். அது நீ அமிழ்ந்து போகும்படியாக அல்ல, நீ உயர்த்தப்படும்படியாக. நீ உயர்த்தப்படும்படியா. உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு சோதனையும் வாழ்க்கையில் அடுத்த படிக்கு உன்னை கொண்டு செல்லும். ஒவ்வொரு சோதனை அடுத்த படியில் உன்னை கொண்டு வச்சுருக்கோம். 10 சோதனைன்னா 10 சோதனை மேலே நீ போயிடுவ. சோதனையில் அமிழ்ந்து போக மாட்டேன், உன்னை வெளியே கொண்டு வருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தாடியெல்லாம் வளர்த்தி ஒன்றுமில்லை. இப்போ பார்வோன் ஒரு கனவு கண்டா யாரும் பதில் சொல்ல, விளக்கம் சொல்ல ஆள் இல்லை. அப்போ தான் சரியான நேரத்துக்கு ஆண்டவர் இந்த பானை பாத்திரக்காரனுக்கு ஞாபகத்தை கொண்டு வரார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்னடா இவங்க நம்ம ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுவும் ஆண்டவருடைய பர்பஸ் இருக்கு. தெர் இஸ் அ பர்பஸ். யோசேப்பு நினைச்சா இந்த ஆளையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருதா, ராஜா இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான் சிறையில், ஒரு எபிரேயன் வாலிபன், எனக்கும் சுயம்பாவிக்கும் கனவு வந்தது. நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு சொன்னபடியே நடந்துருச்சு. உடனே அரண்மனையிலேருந்து சிறைச்சாலைக்கு செய்தி வருது, இங்கே யாரோ ஒருத்தர் இருக்கானமே, ஒரு வாலிபன். சிறைச்சாலை அதிகாரி கூட நினச்சிருக்க மாட்டான். டப்புன்னு எடுத்து அவனுக்கு ஷேவ் எல்லாம் பண்ணி, இருந்த ஒரே ட்ரெஸ் அது எதுவோ தெரியல, போட்டு விட்டு அனுப்பிச்சிட்டான். அதெல்லாம் படித்து பாருங்கள். என்ன ஒரு மனுஷன், ஒரு ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு நினச்சிட்டா யாருமே தடுக்க முடியாது. நீ ஐயோ என்னை கெடுக்க பார்க்குறாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. உன் ஆண்டவர் உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா இந்த உலகத்தில் எதுவுமே அதை தடுக்க முடியாதுங்க. ஒரே நாளில் ஒரே சனத்தில் எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யங்க. அது சாதாரணமான ஒரு நாடு இல்லைங்க. பார்வோன் சொல்லிட்டார், நான் பேருக்கு தான்ப்பா பார்வோன், நீ தான்ப்பா எல்லான்ட்டார். அவன் இல்லையா வாழ்க்கையில் பைபிள் சொல்லுது, உனக்குன்னு கொண்டிருக்கிற திட்டத்துக்கு அளவே கிடையாது. கண் கண்டது மேலே, காது கேட்டது மேலே. நீ ஆண்டோடைய வார்த்தையை படி, உட்காரு, அவருடைய வார்த்தையை யோசிச்சு பார். இந்த பேதெல்லாம் நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது அடுத்த வசனம்லாம் வாசிச்சுட்டு என்ன சொல்ல போகிறாரு உங்களுக்கு நிறைய பாடம் படிச்சுட்டு வருவீங்க. அதோட சில பாடங்கள். இப்படி தான் நம்முடைய சத்தியத்தில் வளர்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். யோசேப்புடைய வாழ்க்கை அவனை இந்த உலகத்துக்கே ரட்சகனாக மாற்றிட்டார். எங்கே பார்த்தாலும் பஞ்சம், எல்லாம் பார்க்குறாங்க. எகிப்தில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், எகிப்துக்கு போ பார்வோன்ட்ட போய் பிரயோஜனம் இல்லை. யோசேப்பு தான்
He was the topmost leader. அதனால வாழ்க்கையில் அவ்வளவு அழகாக வாழ்க்கையை கட்டுவார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இனிமேல் பைபிளில் தான் சொல்ல, நீ கவலைப்பட்டு கலங்குறைய ஒரு முழம் நீ கூட்ட முடியுமா? வாழ்க்கையை மாற்ற முடியுமா? தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஹேவ் ஃபெய்த் இன் காட். அதான் வேதம் சொல்லுது. சிலுவையில் எனக்காக தன்னையே பலியாய் கொடுத்தவர். இந்த வாரம் முழுதும் அவருடைய வார்த்தையை நீ சிந்திச்சுப்பார், யோசிச்சுப்பார், தியானம் பண்ணி தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையை ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு சோதனை என்பது கண்டிப்பாக உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அது எங்களை அழிக்கும்படியாக அல்ல, அது எங்களை உருவாக்கும்படியாக, கட்டும்படியாக நீர் அனுமதிக்கிறீர். அதை நாங்கள் விளங்காமல் அநேக சமயங்களில் உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்கி போய்விடுகிறோம். ஆண்டவரை விட்டுட்டு மனுஷ யோசனைகளை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். மனிதர்களை நோக்கி எங்களுடைய பார்வையை திருப்புகிறோம். மன்னியும் ஆண்டவரே. கடந்த காலங்களில் எத்தனையோ வேளைகளில் மனிதர்களை சார்ந்து போனதுனால எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி மேல் தோல்வி, இருக்கிற பிரச்சனை அதிகமான பிரச்சனையாக தான் அது ஆக்கினதை ஒழிய தீர்க்கலை. ஆண்டவரே மன்னியும் தாப்பனே, கிருபையாய் மன்னித்தரலாம். ஆண்டவரே, இங்கே வருகிற அருமையான மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்தும். கர்த்தருக்குள்ளாக அவர்கள் ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை, சத்தியத்தை எடுத்து செல்லும்படியாக, உலக மக்களுக்கு ஆசீர்வாதமாக காணும்படி, இரட்சகர்களாக, சத்தியத்தை எடுத்து பேசுகிறவர்களாக, போதகர்களாக, பணி செய்கிறவர்களாக இந்த உலகத்தவர்களை உருவாக்கும்படியாக நீர் ஆண்டவரே சோதனைகளின் மத்தியில் கொண்டிருக்கிற திட்டங்களையெல்லாம் நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உம்முடைய திட்டமும் நோக்கமும் மேலானவைகள். நாங்கள் இன்னும் கீழானவைகளையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டாம். மன்னியும் ஆண்டவரே. காண்கிறவர்கள் அல்ல, காணாதவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய ஒவ்வொருத்தரவும் லேசான நம்முடைய நித்திய கன மகிமையை உண்டாக்குறது என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த வேதத்தை நாங்கள் மறந்துட்டோம். இந்த வேதத்தை மறந்துவிட்டு என்னுடைய பிள்ளைகளை மறந்துவிடும். இந்த வேதம் எங்களுக்கு ஆண்டவரே உணவாக, தீபமாக, வெளிச்சமாக இருக்கட்டும். அநேகருக்கு நாங்கள் இந்த வேதத்தை எடுத்து பேசும்படியாக நாங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வழிகளை, வாய்ப்புகளை திறக்கிறவர் தேவன். நீரே வாய்ப்புகளை திறக்கிறவர். யோசேப்புக்கு வாய்ப்பை திறந்தவர் தேவன். ஆகவே இந்த காலங்களில் எங்களை உற்சாகப்படுத்தும். ஒருவரும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளாக திடன் கொண்டு தேவனுக்குள்ளாக இன்னும் பலத்தின் மேல் பலன் பெற்று வாழுகிற ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற்றும் ஆசீர்வதியும். சோர்வையெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. சோர்வை முற்றுமா எடுத்து போடும். சோர்வு ஒருவரையும் ஆண்டவரே மேற்கொள்ள விடாதிரும். சோர்வினால் ஒருவரும் அவிசுவாசத்தினால அதிகமாய் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தளர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் திடப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் மறந்து விட வேண்டாம். இந்த வேதத்தை நாங்கள் ஆண்டவரை பற்றி கொள்கிற அந்த உறுதிப்பாட்டை தாரும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த வேதத்தில் நாங்கள் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையாது இருக்கிற மரத்தை போல அவன் ஆண்டவரே காணப்படுவான். இயேசுவே உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய